சென்னையின் பழமையான குடியிருப்பு பகுதிகளில் ஒன்று அயனாவரம். அது மட்டுமல்ல, தொண்டை மண்டலத்து சிவஸ்தலங்களில் பழமையான ஒரு தலமாகவும் அயனாவரம் விளங்குகிறது. அயன் என்பது பிரம்மாவை குறிக்கும் சொல்லாகும். பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூற முடியாமல் முருகனிடம் சிக்கிக்கொண்ட பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடர முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளும் பொருட்டு பூலோகம் வந்த பிரம்மா இங்கே ஒரு சுயம்பு சிவலிங்கத்தை கண்டு அதனை சிரத்தையோடு பூஜித்து வந்தார். அப்படி அவர் அந்த லிங்கத்தை பூஜித்து வந்த இடம்தான் அயன்புரம் என்று இன்று அழைக்கப்படுகிறது. அந்நாளில் பிரம்மாவின் வழிபாடுகளை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு மீண்டும் படைப்பு தொழிலை தொடர ஆசீர்வதித்து வழிவகை செய்து கொடுத்தார். அப்போதிலிருந்தே இது அயன்புரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பிரம்மபுரி என்றொரு சிறப்பு பெயரும் உண்டு. அயன்புரத்தை பேச்சு வழக்கில் அயனாவரம் என்று அழைக்கிறார்கள். அதுவும் கூட ஒரு அர்த்தமுள்ள பெயர்தான். காரணம், சிவனிடமிருந்து பிரம்மா வரம் பெற்றார். அதுவே அயனாவரம் என்று அழைக்கப்படுவதாகவும் கொள்ளலாம். அயன்புரத்தில் பிரம்மா வழிபட்ட அந்த லிங்கம் இன்றும் பொதுமக்கள் வழிபாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த லிங்கத்திற்கு பரசுராம லிங்கேஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இடைக்காலத்தில் பரசுராமர் தனது தாயை கொன்ற பாவத்தினால் ஏற்பட்ட தோஷத்திற்கு பரிகாரம் தேடி ஒவ்வொரு தலங்களிலும் சென்று பூஜை செய்து வந்தார். அப்படி அவர் ஒரு முறை அயனாவரம் வந்து இங்கே இருக்கின்ற சுயம்பு லிங்கத்தை வழிபட்டார். அதன் மூலம் அவருக்கு தாயை கொன்ற தோஷம் நீங்கி விமோச்சனம் ஏற்பட்டது. அது முதல் இந்த லிங்கத்திற்கு பரசுராம லிங்கேஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மாவிற்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்த சிவபெருமான், பரசுராமருக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிய சிவபெருமான் இன்றும் யுகங்களை கடந்து நமக்காக அங்கேயே வீற்றிருக்கிறார் அருள் பாலிக்க. நாமும் சென்று வணங்கி நமது கஷ்டங்களை, பிரச்சனைகளை, தோஷங்களை நீக்கிக் கொண்டு அவரது அருள் பெற்று நலமாக வாழ்வோமாக. அயன்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐசிஎஃப் பேருந்து நிலையம் செல்லும் குன்னூர் நெடுஞ்சாலையில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் என்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த அயன்புரம் பரசுராம லிங்கேஸ்வரர் திருக்கோயில். வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒரு முறை வந்து இந்த ஈசனை வழிபட்டு உங்கள் பிரச்சனைகளையும் தோஷங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய.